இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மேச ராசி. இந்த 2025 நிறைய கஷ்டங்கள், நிறைய இடர்பாடுகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா விரைய செலவு அதிகமாக அந்த மேசராசி என்பர்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த 2026ஆம் ஆண்டில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேச ராசி அப்படின்னா ராசியில் முதல் வரக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால உங்களுடைய அதிபதி செவ்வாய் கிரகம் என்பதனால இந்த மேச ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை இதெல்லாம் வந்து மேச ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம். கையில் போடுற அந்த கல்லே கூட சிவப்பு பவளமாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். ஆரஞ்சு பவளம், சிவப்பு பவளம் மேசராசி என்பர்கள் போடலாம். அதே மாதிரி ரத்தின கற்களும் இவங்களுக்கு உகந்தது தான். ரொம்ப தைரியமானவங்க அந்த மேசராசி என்பர்கள். எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும், நல்ல ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடினமாக உழைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தலைமை பொறுப்பில் இவங்க தேடி போகணுன்னே இல்லை, அவசியமே இல்லை. இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு வரும். ஏன்னா மேசராசி ராசி சக்கரத்தில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடியது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் முதன்மையாக வரக்கூடிய ஒரு ராசி. தைரியத்திலையும் சரி, தன்னம்பிக்கையிலையும் சரி, இந்த தலைமைத்துவத்திலையும் சரி முதன்மையாக வருவாங்க. ஒரு தொழிலையே இவங்க இறங்கினாங்கன்னா கூட அந்த டாப் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் அந்த மேச ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஹை பீக்குக்கு வரும். இராணுவம், தீயணைப்புத்துறை, சமையல், விவசாயம் சார்ந்த தொழில், சகல தொழில்களையும் வல்லவர்களாக விளங்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழிலையுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு முடங்கி உட்கார மாட்டாங்க. எல்லாத்தையுமே செஞ்சு செய்யலாம் அப்படின்னு இறங்குவாங்க. எல்லாத்துலேயுமே டாப்புக்கு வரக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த மேசராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிதி ஆதாயம் நல்ல சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடினமாக உழைப்பீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்வாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த மேசராசி என்பர்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்களே நீதிமான்களாக இருக்கக்கூடியவங்க, நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடியவங்க. அந்த நீதிமான் உங்களுடைய ராசியில் ஆட்சியாக வந்து அமரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 7.5 சனியாக மேசத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, இந்த 2026ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் இந்த மேசராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. 2026 வேத ஜோதிடத்தில் நிழல் கிரகமாக குறிப்பிடப்படுவது இந்த கேது கிரகம். ஒவ்வொரு ராசியும் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. அசுப கிரகங்களில் ஒன்றாக சொல்லப்படும் இந்த கேது பெயர்ச்சி பார்வையும் பெரும்பாலும் கெடுபலன்களை தரும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலுமே இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுமே சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் கேது வந்து மேஷம், ரிஷபம் உள்ளிட்ட 5 ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் எதிர்மறை ஆற்றலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொடுப்பார். சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்லாம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கடந்த மே மாதம் 29ஆம் தேதி சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுமே அந்த ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு இறுதியில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 5ஆம் நாள் வரை சிம்ம ராசியிலிருந்து கேது விலகி மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்திற்கிடையே மற்ற கிரகங்களோடு தனித்துவமாக தொடர்பு கொண்டு மேஷம், ரிஷபம் உள்ளிட்ட 5 ராசிக்காரங்களுக்கு எதிர்மறை பலன்களை கொஞ்சம் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய் போல் இதுவும் கொஞ்சம் ஆக்ரோஷமான கிரகம் தான். இப்போ ரொம்ப டக்குன்னு பொசுக்குன்னு கோபம் வரும். கேது கிரகங்களுடைய இந்த இடப்பெயர்ச்சியின் காரணமாக ஒரு சில எதிர்மறை பலன்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாதகத்தில் 5வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் கேது. கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பின்னடைவை கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த மேசராசி குழந்தைகள் கல்வி பயின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன எதிர்மறை பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த 2026 கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தேர்வில் கொஞ்சம் குறைந்த மதிப்பெண் எடுக்கிறது, மறதி போன்ற பிரச்சனைகள் வரும். போட்டித் தேர்வுலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி மாணவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது புரியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த 2026 இந்த மேசராசி மாணவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம் இதெல்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அமையும். மன அமைதி இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலையில் கொஞ்சம் அலைச்சல், பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கடினமாக உழைக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தவறுதலான சில நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு, பெரிய இடர்பாடு இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மனதில் அதை பண்ணலாம் இதை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆசை அதிகமாகும். நம்ம அது நிறைவேறாத பட்சத்தில் மனதுக்குள்ளே ஒரு கோபம், வெறுப்பு, ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பண வரவு ஒரு பக்கம் வரும், அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் செலவுகள் வரும். ஆரோக்கிய ரீதியாக இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நிதி நிலைமையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் கூட செலவுகள் டக்குன்னு வர்றதுனால கொஞ்சம் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மருத்துவ செலவுகள் டக்குன்னு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் வயதானவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. பலவிதமான ஏற்றமும் சில மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் எதுலேயுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் வரும். இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தோணிக்கிட்டு அதை பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே ஒரு குழப்பமான மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்கள் தென்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்போடு டக்குன்னு இறங்கி ஒரு தொழிலையோ வியாபாரத்திலேயே இறங்கி அதில் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த மேசராசி. ஆனால் இந்த 2026 பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளோடு தென்படுவீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா இந்த ஆண்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் வரும். ஒரு சில மேசராசி என்பவர்களுக்கு உயர் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். இந்த மேல் பதவிக்காக ஒரு சிலர்லாம் வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி என்பவர்கள் வள வருவீங்க. எதுலேயுமே எடுத்தோம் கவுத்தோன்னு இறங்காமல் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் இறங்குறது நல்லது. வீட்டு விசேஷங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் பிள்ளைங்க மூலியமாகவும் வாழ்க்கை துணை மூலியமாகவும் கொஞ்சம் வரும். பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுனால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் ஏற்படும். வாரிசு இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒப்பந்தம் போடும்போது கரெக்டான தொழில் தானா அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கரெக்டான நபரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒப்பந்தம் போடுறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லா அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. டக்குன்னு எந்த ஒரு தொழிலையும் இறங்க வேண்டாம். அயல்நாட்டு வர்த்தகத்தில் அவசரம் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக முதலீடு போடுறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அரசாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரியோட பாராட்டு அதோட மேல் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க அப்படின்னே சொல்லலாம்.
வாக்குறுதியை மட்டும் யோசித்து கொடுங்க. டக்குனு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சினிமா கலையில் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணாக வருகின்ற நாட்களில் வள வருவீங்க. இது சார்ந்த தொழில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மேசராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிவயிறு, முதுகு, அஜீரண சம்பந்தமான பிரச்சனை, நரம்பு தொடர்புடைய பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. நல்ல வருகின்ற ஆண்டு உங்களுக்கு மகிழ்வான ஆண்டாக அமையும். தேங்க்யூ.